ஆண்டி உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. Thank you. ஒன்னு உனக்கு ஒன்னு எனக்கு. மகா, ஒரு புது கவிதை சொல்லட்டுமா? சொல்லு. ஒரு ஐஸ்கிரீம் இன்னொரு ஐஸ்கிரீமை தூக்கி கொண்டு வந்தது. நீ சாப்பிடுற ஐஸ்கிரீம் நான் சாப்பிடணுமே. குட் ஐடியா. இது புடிய. ஏன் புடி சொல்றேன். எதுக்கு? புடி சொல்றேன். எதுக்கு? குணா, எதுக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க? எங்க அண்ணன் அந்த அங்க போனாரு. பாக்கல? எங்க? நான் பாக்கலையே. இப்போ போனாரு. பாக்கல? பாக்கல. அப்பா, தப்பிச்சேன். சரி கொடு. விடுங்க குணா, இது உங்க ஐஸ்கிரீம் இல்ல குணா, இதான். இதான் என் ஐஸ்கிரீம். இந்த கையில தான் நான் கொடுத்தேன். கொடு. நோ குணா, ரைட்ல தானே கொடுத்தீங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல தான் கொடுத்தேன். இந்த கையில தானே கொடுத்தீங்க குணா. ஷர்மிலி மாதிரி நீயே சந்தோஷத்தை கெடுக்கறல. எனக்கு ஐஸ்கிரீமே வேண்டாம், நீயே சாப்பிடு. சோ, என்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? சரி, எடுத்துக்கோங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். வாவ். முன்ன விட இப்பதான் ஐஸ்கிரீம் டேஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. முன்ன விட இப்பதான் ஐஸ்கிரீம் டேஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. மகா, என்ன ஏதாவது ஃபிளாஷ்பேக்கா? இல்ல, குழந்தை ஐஸ்கிரீம் கொடுத்துச்சு, அப்படியே சாப்பிடாம இருக்கேன். ஓ, நான் எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அன்னைக்கு உனக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, அட்டெம்ப்ட் டு மர்டர். யாரோ அந்த குணா அவன் மேல வண்டி ஏத்த ஏற்பாடு பண்ணிட்டு உன்னை காப்பாத்தி நல்லவன் மாதிரி டிராமா பண்ணிருக்கான். இடியட். இதோ இவன் தான் குணா கிட்ட பணம் வாங்கிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான். என் மகாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது, உன்னையும் குணாவையும் கொன்னிருப்பேன். சரி, இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்கு? கம்ப்ளைண்ட். இன்னைக்கு இது பண்ணவன் நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். நீ சைன் பண்ண, அவனை ஒரு வழி பண்றான். என்ன யோசிக்கிற? இல்ல, எதுக்கு? நம்பலையா? சரி வா, இந்த விஷயத்தை அப்பா மூலமா தீர்த்துக்கலாம். இல்ல, வேண்டாம், அப்பாக்கு தெரிய வேண்டாம், நான் சைன் பண்றேன். சார் வணக்கம் சார். நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க சார். எஸ்ஐ வெளில போயிருக்காரு, வரட்டும். ஆமா, நீ என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ண? அத எஸ்ஐடியே சொல்லுவோம்ல. விழிக்கிற மொழியே செய்யும். உட்கார். நம்ம ஜாதியா நீ? பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. அப்போ உங்க பையன் சென்னையில இல்ல பெங்களூர்ல இருக்கான்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஆமா சார், நேத்து கூட என் பையன்கிட்ட போன்ல பேசினேனே. அப்படியா? போய் உட்காருங்க, உங்க பையன் எங்க இருக்கானே இப்ப தெரிஞ்சிடும். சார் என்ன பேசுறீங்க? நாங்க தான் சொல்றோம்ல சார், ப்ளீஸ். அட போய் உட்காருங்க சார், அதான் ஐயா சொல்லிட்டார்ல. போங்க. நீங்க போங்க. போங்க சார், போங்க. குட் மார்னிங் சார். நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க சார். டேய், தண்ணி அடிச்சிருக்கியா? சார், தண்ணி அடிச்சதுனால தான் உண்மையை சொல்ல வந்தேன். தண்ணி மட்டும் அடிக்காம இருந்தேன்னு வச்சுக்கோ, தப்பிக்கிறது எப்படி நான் யோசிப்பேன்ல. எனக்கு தண்டனை கொடுங்க சார். மரியாதையா உட்காரு, கூப்பிடுறேன். என்ன சார் நீங்க பிசிட்ட கேட்டா எஸ்ஐ வரட்டும்னு சொல்றாரு, உங்ககிட்ட கேட்டா போய் உட்காருன்னு சொல்றீங்க. என்ன விசாரிக்கிறதுக்கு ஐசியா வருவார். ஐசி அடிச்ச அடியில ஆப்பு அம்பேல. எப்படியா இதுக்குள்ள பெங்களூர் போய் கூட்டு வந்துட்டீங்க? என்ன சார், உங்க தம்பி தானே அவன்? ஹலோ, பொண்ணு லவ் பண்ணனா ஆக்சிடென்ட் பண்ணுவியா?
ஏன் இப்படி இருக்கீங்க? நான் எந்த தப்பும் பண்ணல சார். நீ தப்பு பண்ணலான்னு சொன்னா நான் மட்டும் இல்ல, உன் அண்ணன் கூட நம்ப மாட்டாரு. அண்ணே, ஏன்னா நீ பெங்களூர்ல இருக்கன்னு போய் சொல்லிட்டு சென்னையில சுத்திட்டு இருக்க. இதுலயும் தெரியல நீ பக்கா ஃப்ராடுன்னு. என்னம்மா நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? அது எப்படி சொல்லுவாங்க? இவனை பெங்களூர் போகாதேன்னு சொன்னது இவங்க தானே. மிஸ்டர் சஞ்சய், இவங்கெல்லாம் கேம் ஆடுறாங்க தெரிஞ்சு போச்சு. நீங்க கையெழுத்து போட்டு கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ம். மேரேஜ் வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இவன் உள்ளதான் இருப்பான். கான்ஸ்டபிள், நான் உள்ளது இல்லையா? ஐயோ அம்மாடி, என்ன நீ உயிரோட இருக்க? நல்ல வேலை, ஒரு கொலை கேஸ்ல இருந்து என்ன காப்பாத்திட்டியா ஆண்டவா. என்னடா வளர்ற? இப்பயாவது கட்டிக்கல சார். இந்த பொண்ணு மேல ஆட்டோவை ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான் சார். நான் தப்பு பண்ணிட்டேன்னு மனசுக்குள்ள உறுதிக்கிட்டா அதான் சார் தன்னை கேட்க வந்தேன். சார் இவன் போய் சொல்றான் சார். இவர் பணம் கொடுத்து நான் தான் சார் ஆக்சிடென்ட் பண்ணேன். பேசாத. என்ன சார் ஒரு குடிகார பேச்சு போய் நம்புறீங்களே? குடிகாரனா இருந்தாலும் அவன் முகத்துல உண்மை தெரியுது. ஆனா படிச்சவனா இருந்தாலும் உன் முகத்துல பொய் தான் தெரியுது. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசின மௌன அவனை தூக்கி உள்ள போட்டுருவேன். போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் குடும்பத்தை அசிங்கப்பட்டல. உன் கல்யாணம் எப்படி நடக்குது பாக்குறேன்டா. ஏத்ரா, நீ பெங்களூர் போயிருந்தா இந்த அசிங்கம்லாம் நடந்திருக்குமா? தப்புலாம் ஓ மேல தான் இருக்கு. வா வாங்குறல. யோ என்ன வண்டி விடுற? ஏண்டா இந்த வெயில கூட கட்டி போட்டு சூடு எடுத்துக்கிட்டு வரணுமா? அப்படி என்ன லவ்? யோ அது என் பொண்டாட்டியா? எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வர சொல்ல. அதுக்காக நீ யாரியா? பொண்டாட்டினா இதெல்லாம் வீட்ல வச்சுக்க வேண்டியதானே? நடு ரோட்ல எதுக்கு? ஐயோ இப்ப என்ன சொல்ல வர்ற? ஏங்க அவன் சரியான லூசு போல இருக்கு. நீங்க வாங்க போலாம். ஐயா நீயும் மூஞ்சியும். இப்போ நீ என்ன சொல்ல வர? நீங்க செஞ்சது எனக்கு பிடிக்கல. எது? அவங்களை திட்டினதா? இல்ல, நீங்க போலீஸ்ல போய் புகார் கொடுத்தது. மகா, குணா மோசமானவன். ஏற்கனவே நான் கட்டிக்க வேண்டிய பொண்ணை அடாவடி பண்ணி அடிதடி பண்ணி அவன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அப்படிப்பட்டவன் நடக்க போற நம்ம கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை செஞ்சு உன்னையும் கிடைக்க விடாம செஞ்சிடுவானுங்கிற ஆதங்கத்துல பயத்துல தான் அப்படி செஞ்சேன். என்ன இருந்தாலும் நீங்க செஞ்சது தப்புதான். தப்பு தப்புதான் தப்புதான். குட், வெரி குட். நான் செஞ்சது தப்புன்னு நீ ஃபீல் பண்ணா நானே நம்ம கல்யாணத்தை நிறுத்திடுறேன். ஓகே? ஐயோ ப்ளீஸ் வேண்டாம். அப்பாவால இதை தாங்கிக்க முடியாது. வெரி குட். பாசத்தை அப்பா மேல மட்டும் காட்டு. நீ ஏன் அடுத்தவங்க மேல எல்லாம் காட்டுற? சரி வா போலாம். இல்ல நான் வரல. ஏன்? மனசு சரியில்லை. கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரி வா, நான் டிராப் பண்றேன். வேணாம், கிட்ட தானே, நடந்தே போய்க்கிறேன். டச் பண்ணிட்டா. என்னாச்சு? போனவங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டாங்கல்ல. நான் லூசுங்க. நான் அப்படிதான். நீ போமா போ. ஃபீலிங் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். மாமே ஆல் தி பெஸ்ட். போய் கலக்கிட்டு வா. ஷர்மிலி, மகாவை மீட் பண்ண அவ வீட்டுக்கு தான் போணுமா? ஏண்டா கட்டி புடிச்சு பாட்டெல்லாம் பண்ண இப்ப லவ் சொல்ல பயப்பட? போடா போய் சொல்றா போடா. அதுக்கு இல்லடா. இந்த பாரு, நான் ஃபோன் பண்ணதுக்கு அவ என்ன வீட்டுக்கு வர சொல்லிருக்கா. இப்ப நம்ம 2 பேரும் போய் முன்னாடி நின்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. ஏய், அந்த சந்தோஷத்தோட லவ் மேட்டர்னு சொல்றா. இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்படியே பேசி டைம் வேஸ்ட் பண்ணுங்கடா. டைம் ஆச்சு. கிளம்பு. கூட்டி போமா ஷர்மிலி. டேய் என்ன? பதட்டமா இருக்கு. டேய் நான் சேர்த்து வைக்கிறேன் வா. நிகழும் விய வருஷம் ஆவணி திங்கள் 24ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் வெங்கட்ராமன் ஐயர் காமாட்சி அம்மாள் தம்பதியின் மகள் திருவளர் செல்வி மகாலட்சுமி என்ற மகாவுக்கும் சுவாமிநாத ஐயர் பத்மாவதி தம்பதியரின் மகன் சஞ்சய்க்கும் திருமணம் செய்து வைக்க நிச்சயிக்கப்படுகிறது. கட்டமாட்டீங்கோ.
மருமகளுக்கு சந்தோஷத்துல முகமே செவந்துருச்சு. அச்சோ, என்னடா டேய், என்னடா ஆச்சு? என்னமா ஆச்சு? கவலைப்படாத, நான் அவகிட்ட பேசி பாக்குறேன். என்ன சொல்லி தொலையேண்டி? மாக்கு நிச்சயம் ஆயிடுச்சுடா. டேய், நிச்சயம் தானே நடந்தது. என்னமோ பெருசா கல்யாணம் நடந்த மாதிரி இடிச்சு போய் நிக்கிற பாவி. நான் மட்டும் வரலன்னா இந்நேரம் நீ செத்துருப்படா. நான் அங்கேயே செத்துட்டேன் சார், அங்கேயே செத்துட்டேன். எங்கடி உன் ஆளுங்க யாரையுமே காணோம்? நீ பண்ண கூத்துக்கு எப்படி வருவாங்க? நீ மட்டும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தா ரொம்ப ஷாக் ஆயிருப்ப. எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. அவரு ஃபாரின்ல இருந்து வந்ததும் உனக்கு, உன் ஆளு குணாக்கு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்குறேன். ட்ரீட் எல்லாம் எதுக்குடி? கங்க்ராட்ஸ். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய் நில்லடி. எனக்காக ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை ஹலோ குணான்னு சொல்லிடி ப்ளீஸ் டி. கல்யாணம் ஆனதும் நான் புருஷன் கூட ஃபாரின் போயிடுவேன். நீயும் குணாவும் சேரலனா என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, லவ்வர்னா இவன் தாண்டி லவ்வர். இந்த பாட்டை கொஞ்சம் கேளு, உயிரே போகுது. இந்த சாங்க உனக்கு தான் டெடிகேட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ, அழறாளே. குணா மேல இவ்வளவு லவ் வச்சுட்டு அவனை ஏண்டி இம்சை பண்ற? ஐயோ குணா, ப்ளீஸ் போன் ஆன் பண்ணுங்களேன். உங்க லவர் உங்ககிட்ட சேர நேரம் வந்துருச்சு. எடுங்க குணா, ப்ளீஸ். ஹலோ குணா. குணா, ஹலோ. பேசு குணா. ஷர்மிலிக்கு உங்க மேல இருந்த கோவம் தீந்துருச்சு. உங்க செல்போன்ல இருந்த பாட்டை கேட்டு அழுவுறா தெரியுமா? அச்சோ குணா, நான் பொய் சொல்லல. நீங்க பீச்சுக்கு வாங்க, நான் அவளை கூட்டிட்டு வந்து உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். கண்டிப்பா வரணும். தேங்க்ஸ் ஈஸ்வரா, எனக்கு இருந்த தலைவலி தீந்து போச்சு. இனிமே தாண்டி உனக்கு தலைவலியே ஆரம்பிக்க போகுது. மாமே, இந்த சந்தர்ப்பத்தை விட்டா மகா உனக்கு கிடைக்க மாட்டா. பயப்படாம உன் காதல அவகிட்ட சொல்லிரு. ஏய் ஷர்மிலி, உன் ஹீரோ வந்துட்டான்டி. நீ ஜெயிச்சிட்ட குணா. காதல் என்னைக்குமே தோக்காதுன்னு சொல்றது உண்மையாயிடுச்சு. நீ வாடி, வந்து குணா பக்கத்துல நில்லு. ஒரு நிமிஷம், சாக்லேட் தரேன். என்னாச்சு? ஐயாக்கு கோவம் தீரல போல இருக்கு. இவங்க 2 பேரும் சேர போறாங்க, அதுக்கு தான் சாக்லேட் கொடுக்க போறேன். எடுத்துக்கதில்ல. இச்சி, என்னாச்சு உனக்கு? ஷர்மிலி குணா கூட சேரதுல உனக்கு விருப்பம் இல்லையா? ஏய், சேர வேண்டியது ஷர்மிலியும் குணாவும் இல்ல, நீயும் குணாவும். உன் மனசுல இடம் பிடிக்கத்தான் என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சான். உனக்கு நடந்த நிச்சயத்தை பார்த்துல இருந்து குணா ஒன்னுச்சு செத்துட்டு இருக்கான். குணாவை ஏத்துக்கோ மகா, அவ ரொம்ப நல்லவன். Stop it! Just stop it! குணா! மூஞ்சிங்கள பாரு. குணா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா குணா? சொல்லு குணா, உன்கிட்ட தானே கேக்குறேன். எஸ், ஐ லவ் யூ மகா. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இன்னொருத்தர் கூட எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்ததை பார்த்துமா நீ ஐ லவ் யூன்னு சொல்ற? சொன்னது தப்புன்னு சொல்லு. சொல்லுடா. தப்பு இல்ல, நான் சொன்னதுல தப்பே இல்ல. என்ன
பாக்குற. ஒருத்தவங்கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கும்போது என்ன சொன்ன? காதலுங்கிறது வெறும் உதட்டளவுல வரதில்ல, உள் மனசுல இருந்து வரணும்னு சொன்னல. அத நான் கேட்டேன். ஷர்மிலி மட்டும் உங்களை காதலிக்காம இருந்திருந்தா நானே உங்களை காதலிச்சிருப்பேன். இதை நான் வெறும் உதட்டளவுல இருந்து சொல்லல, உள் மனசுல இருந்து சொல்றேன்னு சொன்னல. மறந்துட்டியா? அந்த வார்த்தைக்காக தான் இவ்வளவு நாள் உன்னோட பழகி போலியா நடிச்சு உன்னை காதலிச்சிட்டு இருக்கேன். ஏய், நான் உன்னை நல்லவன் நினைச்சேன். ஆனா நீ பழைய மாதிரி இடியட் தான நிரூபிச்சிட்ட. சீ. மகா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ மகா. ப்ளீஸ் மகா. மகா ப்ளீஸ். மகா. ஏய். ஏய், அடக்குடா அவள. ஏய், அடங்க. நான் கரெக்ட்டா தான் பண்ணிட்டேன். ஓகே. அவங்க உன்னை வெறும் வார்த்தையால மட்டும்தானே நிச்சயம் பண்ணாங்க. ஆனா நான் நிச்சயம் பண்ணிட்டேன். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நீ எனக்கு வேணும். நீ எனக்கு மட்டும்தான் நீ வேணும். போ போடி போ. ஏய், ஏய். ஐயோ. அடி அடி. ஏன் நிறுத்திட்ட? மனசு வலிக்குதா? ஏண்டா இப்படி செஞ்ச? பொறுக்கி ராஸ்கல். மனுஷனாடா நீ? மிருகம், கேவலமான மிருகம். போய் உன் கூட பழகின பாரு. துரோகி, நம்பிக்கை துரோகி. இனிமே சாகர வரைக்கும் என் முகத்துல முழிக்காத. சீ. டேய் குணா, என்னடா ஆச்சு உனக்கு? டேய் குணா. டேய். குணா. என்ன? குணா. ஏய். என்னடா? என்னம்மா, என்னாச்சு? அக்கா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஏய் நில்லு, உன் பேர் என்ன? மகாலட்சுமி. ஒரு நிமிஷம், ஏன் பதட்டமாவே இருக்க? அக்கா, அங்க ஒரு தடியா இருக்காங்கக்கா, அவன் என்னையே சுத்தி சுத்தி வரான். அவனை பார்க்கும்போது பாட்டே வரலக்கா, வெறும் காத்து தான் வருது. யாரு இந்த கோயில் தூண் மாதிரி நிக்கிறானே அவனா? கையில கட்டாதீங்க. நீ ஏமா பயப்படுற? என் ஹஸ்பண்ட் எஸ்ஐயா இருக்காரு, நான் வேணா வர சொல்லட்டுமா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம்க்கா, அவன் சரியான இடியட். நான் ஆபீஸ் போகும்போது குறுக்க வந்து சொல்லி மிரட்டுவாங்க்கா. அக்கா, என் கூட பாடினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன்க்கா. ஆட்டோ மகா. ஏய் தப்பிச்சு. அடப்பாவி, என்னடா இப்படி பயமுறுத்தி வச்சிருக்க அவள? உன்னை பார்த்தாலே கை காலெல்லாம் நடுங்குது அவளுக்கு. அந்த கதையை அப்புறம் சொல்றேன் பாபி. மகா எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ பாபி. எஸ். ஹலோ ஷர்மிலி, வர உன் லவ்வர் தொல்லை தாங்க முடியல. எனக்காக அவன்கிட்ட ஒரே ஒரு தடவை பேசுடி ப்ளீஸ். ஏண்டி இப்படி தொல்லை பண்ற? லூசு மாதிரி பேசாதடி. நான் எங்க போனாலும் அவன் என் பின்னாடியே வரான். கோயிலுக்கு போனா கூட நந்தி மாதிரி வந்து முன்னாடியே நிக்கிறான். நிம்மதியா சாமி கும்பிட கூட முடியல தெரியுமா? அப்புறமா கழுத்து நெரிச்சு உன்னை கொன்னுடுவேன். ஒண்ணுல ஏண்டி, நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? என் ஆபீஸ் எங்கன்னு தெரிஞ்சா அவன் இங்கேயும் வந்துடுவான்டி. ஐயோ ஈஸ்வரா, என்னாச்சு? அந்த இடியட் ஆபீஸ்க்கே வந்துட்டானே. நான் அப்புறமா பேசுறேன். இன்னும் அவளை படாத பாடு படுத்துறான். எதுக்கு என் ஆபீஸ்க்கெல்லாம் வந்து என் உயிரை எடுக்கிற? இத பாரு, கோயில என் கூட பாட்டாங்களே ஒரு அக்கா, அவங்க என் ரிலேஷன். அவங்க புருஷன் எஸ்ஐ. ஓ, சொன்னேன்னு வெயி, உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடுவாரு. மரியாதையா போயிடு. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ஐயோ இல்ல, மானம் போகுது. ஹாய் குணா. ஹலோ சார். இஸ் குணா, கம்ப்யூட்டர் இன்ஜினியர். உங்க சிஸ்டம் ஏதோ ப்ராப்ளமா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அதை சரி பண்ண வந்திருக்காரு. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹிம். கேரி ஆன் குணா. யா, I'll take care. இவன் என்ன கம்ப்யூட்டர் இன்ஜினியர்? என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் எனக்கு இல்ல, கம்ப்யூட்டருக்கு. பாரு தெரியும். ஷர்மிலியும் என்னையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டே இருக்க. இன்னைக்கு ஈவினிங் நாம சந்திக்கிறோம். முடியாது.
கம்ப்யூட்டர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேன். நீ ஏன் ப்ராப்ளம் சால்வ் பண்ண பாரு. வரட்டா? ஐயோ ஈஸ்வரா, உயிரோட சாவடிக்கிறானே.